என் அன்பான நெஞ்சங்களே, இனிய வெள்ளிக்கிழமை வாழ்த்துக்களும். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நாங்களும் சுகமாக இருக்கிறோம். இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட டச் பண்ணுற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் எமோஷ்னலான விஷயம். ஏனென்றால் எங்களுக்கு வர கமெண்ட்ஸ் எல்லாம் மனசார மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வரும். அதில் வந்து சில நெஞ்சங்கள் சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அக்கா தான் என்று சொல்லுவேன். ரொம்ப வேதனையில் இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய வீடியோஸை பார்க்கும்போது அது வந்து குறைகின்றது உங்களை போல் வாழணுமென்று ஆசையாக இருக்குதுண்டு. அந்த நெஞ்சங்களுக்கு நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், உங்கள் முன் இருக்கும் இந்த கவி என்னுடைய கணவர். நாங்கள் நிஜமானவர்கள் தான். ஆனால் எங்களுக்கு பின்னுக்கு நிறைய பாஸ்ட் இருக்குது. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இந்த வெளிநாட்டில் நானும் வீடு இல்லாமல் கூட இருந்த நாட்கள் உண்டு. இப்போ நான் உங்கள் முன்னுக்கு உடை போட்டு வருகின்றேன், அழகழகான உடைகள், வீடியோ செய்கின்றேன். நன்றி. என்னுடைய முதல் கண் நன்றி என் கூட இருந்த நெஞ்சங்களுக்கு அந்த கஷ்ட காலத்தில். அதில் முக்கியமாக என்னுடைய தம்பி தங்கச்சி, அடுத்தது என் கணவர், சில நண்பர்கள். ஆனால் இந்த மாதிரி உடை போட்டு எப்போவும் நான் வந்து வாழவில்லை. எப்பொழுதும் இப்படி 2 செட் உடை. ஏனென்றால் அந்த டைமில் வீடு இல்லை, எடுத்துக்கொண்டு போயிடாது உடுப்புகள், இருந்த உடுப்புகளை. ஸோ வீடு கிடைத்த பிறகு அந்த வீடு எப்படி இருந்ததென்றால், ஒரு கடையில் பாதி மரத்தால் செய்த பலகையால் வோல் போட்டு அதில் பாதி அதில் ஒரு சின்ன இடத்த வாடகைக்கு விட்டாங்க. அதை தான் எடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தோம். அது அப்போ அங்கேயும் வந்து நிறைய சாமான் வச்சுருக்கேன். அது சாப்பிட்றதுக்கு இந்த வெளிநாட்டில் வந்து கஷ்டம் இல்லை தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு காசு இருக்கையில். ஸோ அதனால் வந்து ஃபுட் பேங்க்குக்கு போய் சாப்பாடு கையேந்தி எடுத்தது. அப்படியெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நிறைய கஷ்டங்களை நானும் பட்டு, வேதனைகளை பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்துள்ளேன். அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது என்னடா வாழ்க்கை என்று ஒரு தோணல் வரும். இப்படியும் வாழணுமா, என்னடா வாழ்க்கை. ஆனால் அந்த நேரத்தில் தயவு செய்து அந்த நேரத்தில் அப்படி தோன்றினாலும் மனசை தளர விட வேண்டாம். ஏன்னா நான் அதில் இருந்த அதை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் நினைங்க, உங்களால் முடியும், செய்ய முடியும், இதை தாண்டி வர முடியும் அப்படின்ட்டு. யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை ஏசினாலும், யார் உங்களை இழிவாக நினைச்சாலும், உங்கள் கூட இருக்க போகிறவங்க உங்கள் கூட இருந்து உங்களுக்கு உற்சாகம் தருவாங்க. ஆனால் முதல் உற்சாகம் உங்களுக்குள்ளே இருந்து வெளியே வரணும். அழுங்கோ, என்னடா என்று வாய் விட்டு சொல்லுங்க. ஆனால் தவறான முடிவுகளை எடுக்காதீங்க நெஞ்சங்களே, தவறான முடிவுகளை எடுக்காதீங்க. பிகாஸ் நானும் அதை கடந்து தான் வந்தேன். நான் அப்படி தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு எனக்கும் நானும் ஒரு ஹியூமன் தானே, அப்படி எனக்கும் தோன்றி இருந்தது. பட் அதை தாண்டியும் வெளியே வர வேணுமென்று வந்த தருணங்களை நான் இப்போ நினச்சி என்ன இட்டே நான் பெருமைப்படுறேன். ஏண்டா ஒரு செகண்ட் தப்பான எண்ணங்களை எடுத்து இது அதை செயல்படுத்துறதுக்கு. ஆனால் அதை தாண்டி வாரது இருக்கு பாருங்க, அந்த செகண்டை தாண்டி வந்தால் நாங்கள் ஜெயிச்சிட்டோம்ன்ற அர்த்தம். இந்த வாழ்க்கையில் எது வேணால் எங்களால் சந்திக்க முடியும் என்ற அர்த்தம். அந்த மனசை நான் உங்ககிட்ட வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இந்த கஷ்டங்களை நீங்கள் பட்டு கொண்டு இருக்கிறீங்களா, தயவு செய்து உங்களை நீங்கள் நம்புங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்ககிட்ட. உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கையை வையுங்க. இதை தாண்டி வருவீங்க. நான் ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். அதுக்கு தாண்டி வருவீங்க. இப்போ அதெல்லாம் பெருசாக தோணும், எல்லாம் வந்து முடியலைன்னு தோணும், ஐயோ இதுக்கு மேலே இப்படி வாழ இயலாதுன்னு தோணும். ஆனால் அப்படி நினைக்காதீங்க.
அந்த நேரம் அந்த பலு அந்த மனசு அப்படித்தான் நினைக்கும். ஆனால் அந்த மனசை தாண்டி நீங்கள் வர வேணும், வருவீங்கள். பிகாஸ் நானும் வந்திருக்கிறேன். அப்போ இதில் தான் தெரியும் நம்ம கூட யார் இருக்கிறாங்க, இருக்க மாட்டாங்கன்ட்டு. வந்ததுக்கு பிறகு உங்களை நீங்களே பாராட்டுவீங்கள். எவ்வளோ அது அந்த பாராட்டு தலக்கணமான பாராட்டு இல்லை. அந்த பாராட்டு உங்கள் மனசில் சரி, இந்த பிறந்த பிறப்புக்காக நாங்கள் இந்த வாழ்க்கையை வாழணுமென்றதுக்காக வாழாமல் அந்த வாழ்க்கையின் நுனியில் போய் உயிரோடு இருந்து கொண்டு நுனியில் போயும் போராடி நாங்கள் எங்களோட வாழ்க்கையை திரும்பவும் பிறந்திருக்கிறோம் என்ற அந்த திருப்திக்காக. நிறைய பல வீடியோக்கள் இனிமேலும் வரும். என்னுடைய லைஃப்பை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க. என்னங்க லைஃப் சும்மா இப்படி நாங்கள் நல்லா இப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம்னு சொல்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அது தேவையும் இல்லை. அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதை அப்படி செய்கிறதுக்கு. பட் நான் உங்கள் முன்னுக்கு, என்னுடைய கணவர் உங்கள் முன்னுக்கு வாரத்துக்கு காரணம் சந்தோஷங்களை ஷேர் பண்ணிக்கிறோம், கஷ்டங்கள் கடந்து வந்த பாதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். ஏனென்றால் எனக்கும் என் கணவருக்கும் தெரியும் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி சில எக்ஸ்பீரியன்ஸ் நடந்து கொண்டு இருக்குது அப்படின்றது. அதனால் அதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸை நாங்கள் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு போடணும்னு நினைக்கிறோம். எல்லா நாளும் வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மனசில் அவ்வளவா சில அந்த உற்சாகம் இருக்கிறதில்லை. ஆனால் ஏன் நான் அதை செய்கிறேன் என்றால், வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் ஏதாவது பிரயோசனமாக இருக்கணும், ஏதாவது செய்ய வேணும், ஏதாவது நல்லது செய்ய வேணும். யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தராவது இதில் பயனடைந்தால் அது நல்லது. ஒரு தப்பான முடிவு எடுக்காமல் நம்பிக்கை ஊட்டும் வீடியோவாக இது அமைந்தால் அது நல்லது. ஏனென்றால் கஷ்டங்களை அனுபவித்தவள் நான் இனிமேலும் அனுபவிக்கத்தான் போகின்றோம். ஆனால் அந்த அனுபவித்து கொண்டிருக்கும் போது இருக்கிற அந்த வேதனை பாருங்க, அது சொல்ல முடியாத வேதனை. அந்த நேரத்தில் எது மூலமாவது எங்களோட மனசை தைரியப்படுத்த தான் நாங்கள் பார்ப்போம். அப்போ அதில் ஒரு விதம் என்னுடைய கணவருடைய இந்த வீடியோஸ். தயவு செய்து என்னுடைய சகோதர சகோதரிகளை மனசு துவண்டிடாதீங்க. எப்பவும் சொல்கிற ஒரு வாக்கியம்தான், இதுவும் கடந்து போகும். நம்பிக்கை வைங்க. நான் உங்கள் முன்னுக்கு இருக்கிறேன், என் கணவர் உங்கள் முன்னுக்கு இருக்கிறார். எங்களாலேயும் இது முடியும் என்றால் உங்களால் கண்டிப்பாக முடியும். நன்றி, வணக்கம்.